நடுராத்திரி சுத்தி கும்மிருட்டு, எந்த சத்தமும் இல்லாத ஒரு நிசப்தமான நேரம். அங்க ஒரே ஒரு சின்ன போன் ஸ்கிரீன் வெளிச்சம் மட்டும் தெரியுது. சென்னையில இருக்கிற 27 வயசான ஐடி ஊழியர் அரவிந்த். அடுத்த மாசம் இஎம்ஐ எப்படி கட்டுறது, அந்த கிரெடிட் கார்டு பில்லை எப்படி அடைக்கிறதுன்னு பயங்கரமான மன அழுத்தத்துல தனியா உட்காந்து கணக்கு போட்டுட்டு இருக்காரு. நீங்க அதை ஏதோ ஒரு சினிமா த்ரில்லர் கதைன்னு நினைக்கலாம். ஆனா இது நிஜம். ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கைய ஒரு சின்ன வாட்ஸ்அப் மெசேஜ் எப்படி மொத்தமா நரகத்துல தள்ளுச்சு அப்படிங்கறத அலச போற ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் தான் இது. அந்த ஒரு நொடி, போன்ல வந்த அந்த ஒரு மெசேஜ் அவர் வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டுச்சுன்னு இப்ப நாம பார்க்கலாம். இரவு சரியா 10:45 மணிக்கு அரவிந்துக்கு வந்த அந்த மெசேஜ் இதுதான். ஹலோ சார், பார்ட் டைம் ஆன்லைன் ஒர்க் இருக்கு. தினமும் 5000லேருந்து 10,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஆரம்பத்துல அரவிந்த் இது ஏதோ ஸ்பாம் மெசேஜ்னு நினைச்சு இக்னோர் பண்ணிட்டாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல ஒரு வாய்ஸ் நோட் வருது. ரொம்ப அமைதியான ப்ரொஃபஷனலான ஒரு பொண்ணோட குரல். சார், இது ரொம்ப சிம்பிளான ஆன்லைன் ப்ரொமோஷன் டாஸ்க். யூடியூப் வீடியோஸை லைக் பண்ணினா பேமெண்ட் வரும் அப்படின்னு ரொம்ப மரியாதையா சொல்றாங்க. பண கஷ்டத்துல, எதிர்காலத்தை பத்தின பயத்துல இருந்த அரவிந்துக்கு அந்த நடுராத்திரி நேரத்துல இந்த குரல் ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்துச்சு. சரி, ஒரு தடவை ட்ரை பண்ணி தான் பாப்போமே அப்படின்னு அவர் மனசு சொல்ல, மறுநாள் காலையில அந்த நம்பருக்கு ரிப்ளை பண்ணாரு. தான் எவ்வளோ பெரிய வலையில போய் விழ போறோன்னு அவருக்கு அப்போ கொஞ்சம் கூட தெரியல. இந்த தந்திரத்தை தான் சைபர் செக்யூரிட்டி உலகத்துல டாஸ்க் ஸ்கேம் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா இது வெறும் பணத்தை திருடுற சாதாரண மோசடி கிடையாது. இது ஒரு சைக்காலஜிக்கல் மேனிபுலேஷன். அதாவது நம்ம மனசோட விளையாடும் ஒரு சைபர் பித்தலாட்டம். முதல்ல சின்ன சின்ன வேலைகள் கொடுத்து அதுக்கு உண்மையாவே உங்க அக்கௌண்ட்டுக்கு பணமும் அனுப்புவாங்க. உங்க மூளையில ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உருவானதுக்கு அப்புறம் பெரிய முதலீடுகளை செய்ய வச்சு ஏமாத்துவாங்க. அரவிந்தோட பணத்தேவையும் அந்த பொண்ணோட ப்ரொஃபஷனலான பேச்சும் அவரை சுலபமா அந்த வலைக்குள்ள எடுத்துருச்சு. இவங்க எப்படி பக்காவா ஸ்கெட்ச் போடுறாங்கன்னு தெரியுமா? அரவிந்த் ரிப்ளை பண்ண உடனே அவரை ஒரு டெலிகிராம் குரூப்ல ஆட் பண்றாங்க. முதல்ல ஒரு யூடியூப் வீடியோவை லைக் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்ப சொல்றாங்க. அரவிந்தும் அனுப்புறாரு. சில நிமிஷங்கள்ல அவர் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு 200 ரூபாய் கிரெடிட் ஆகுது. அவருக்கு ஒரே அதிர்ச்சி. இது ஃபேக்கா இருந்தா இவ்ளோ சீக்கிரம் எப்படி பணம் வரும்னு நினைக்கிறாரு. அடுத்த சில மணி நேரங்கள்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்றது, ஆப் ரேட்டிங் கொடுக்கறதுன்னு சின்ன சின்ன வேலைகள். அன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் அவருக்கு 850 ரூபாய் லாபம் கிடைக்குது. அரவிந்த் மனசுல இருந்த அந்த சின்ன சந்தேகம் கூட இப்ப மொத்தமா மறைஞ்சு போச்சு. அவங்கள முழுமையா நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அந்த டெலிகிராம் குரூப் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சா நீங்க நிஜமாவே ஷாக் ஆயிடுவீங்க. அந்த குரூப்குள்ள போனதும் தொடர்ந்து நிறைய பேரு பேமெண்ட் வாங்கினதா ஸ்கிரீன்ஷாட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ரிசீவ்டு சார், தேங்க்யூ அட்மின், ப்ராஃபிட் கிரெடிட்டட், இப்படி நான் ஸ்டாப்பா மெசேஜ் வந்துட்டே இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, அதுல இருக்கிற முக்காவாசி பேரு ஃபேக் யூசர்ஸ். அவங்களே கிரியேட் பண்ண பாட் அக்கவுண்ட்ஸ். ஆனா இத ஒரு சாதாரண மனுஷன் பார்க்கும்போது, அடா இவ்ளோ பேர் சம்பாதிக்கிறாங்களே, நாமளும் சம்பாதிக்கலாமே அப்படிங்கிற ஒரு பியூர் பிரஷர் உருவாகுது. நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு மாயான உலகத்தை உருவாக்கி நம்ப வச்சுட்டாங்க. வெறும் 4 நாள் தாங்க ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி தலைகீழா மாறுதுன்னு பாருங்க. முதல் நாள் 850 ரூபா லாபம். 2வது நாள் அவங்க விஐபி ப்ரீபெய்ட் டாஸ்க் அப்படின்னு ஒன்று புதுசா அறிமுகப்படுத்துறாங்க. அரவிந்த் கொஞ்சம் தயங்கினாலும் அந்த குரூப்ல இருந்த ஃபேக் அக்கவுண்ட்ஸ் கொடுத்த ப்ரெஷர்ல 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. ஆச்சரியப்படும் விதமா 15 நிமிஷத்துல 8000 ரூபாய் ரிட்டர்ன் வருது. 3வது நாள் வலை இன்னும் பெருசா விரியுது. பிரீமியம் ஸ்பெஷல் டாஸ்க் 25,000 இன்வெஸ்ட் பண்ணா 60,000 ரிட்டர்ன் அப்படின்னு ஆசை காட்டுறாங்க. அரவிந்த் கிட்ட பணம் இல்ல, ஆனா வாழ்க்கையை எப்படியாவது மாத்தணுங்கிற ஒரு டெஸ்பரேஷன்ல லோன் ஆப்ல லோன் எடுத்து நண்பன்கிட்டயும் கடன் வாங்கி அந்த 25,000 அனுப்புறாரு. 4வது நாள் அவரோட அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆகுது. மிரட்டல் ஆரம்பமாகுது. அரவிந்த் பணத்தை வித்ரா பண்ண நினைக்கும் போது சிஸ்டம் ப்ராசஸிங் டிலே அப்படின்னு மெசேஜ் வருது. கொஞ்ச நேரத்துல ஸ்கிரீன்ல ஒரு மெசேஜ் மின்னுது. சார், யோர் அக்கவுண்ட் இஸ் ஃப்ரோசன், 50,000 கட்டினாதான் ரிலீஸ் ஆகும். அந்த நிமிஷம் அரவிந்துக்கு முதுகு தண்டே சில்லுன்னு போயிடுச்சு. தான் ஏமாற்றப்பட்டுட்டோம் அப்படிங்கிற உண்மை அப்பதான் உரைக்குது. பதட்டத்துல கை கால் நடுங்க திரும்ப திரும்ப கால் பண்றாரு. எல்லா நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப். டெலிகிராம் அட்மின்ஸ் யாரும் ரிப்ளை பண்ணல. கொஞ்ச நேரத்துல அந்த மொத்த குரூப்புமே காணாம போயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி முழுக்க அரவிந்த் தூங்கவே இல்ல. உறைஞ்சு போய் அந்த ஃபோன் ஸ்கிரீனே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. ஆனா உண்மையான நரகம் இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. ஒரு பக்கம் அழகான மாய, ரொம்ப மரியாதையான குரல், சுலபமான பணம், ஆதரவான நண்பர்கள் போல ஒரு குரூப். ஆனா மறுபக்கம் இருக்கிறது தான் அதிர்ச்சியூட்டும் நிஜம். மறுநாள் காலையில ஒரு தெரியாத நம்பர்ல இருந்து வீடியோ கால் வருது. அவர் அட்டென்ட் பண்ணல. உடனே ஒரு மெசேஜ் வருது. அதுல அரவிந்தோட போட்டோவை ரொம்ப அசிங்கமா மார்ஃப் பண்ணி எடிட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. பணம் தரலன்னா உன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அதை அனுப்புவோம் அப்படின்னு மிரட்டல். எப்படின்னு தெரியல, அவரோட ஃபோன் கான்டாக்ட் லிஸ்ட்டை அவங்க ஹேக் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா, ஆஃபீஸ் ஹெச்ஆர், நண்பர்கள் எல்லாருடைய நம்பரையும் அவனுக்கே அனுப்பி மிரட்ட ஆரம்பிச்சாங்க. இது வெறும் ஏமாற்று வேலை இல்ல, ஒரு பக்காவான ஆர்கனைஸ்டு சைபர் பிளாக்மெயில். அடுத்து நடந்த விஷயங்கள்
அரவிந்தம் மனதளவுல மொத்தமா சிதைச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்த சில நாட்கள்ல அவருக்கு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறதா சொல்லி ஃபேக் கால்ஸ் வர ஆரம்பிக்குது. உங்க அக்கவுண்ட்ல இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு மிரட்டுறாங்க. இதுல பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா? அவங்க AI வாய்ஸ் குளோனிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு உண்மையான போலீஸ் அதிகாரி பேசுற மாதிரியே துணியை மாத்தி பேசினாங்க. பேக்ரவுண்ட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கேக்குற மாதிரி வயர்லெஸ் சத்தங்கள் எல்லாம் கேக்குது. அரவிந்த் பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. ஆபீஸ் போக முடியல, வீட்ல என்னாச்சுன்னு கேட்டா சொல்ல முடியல. அவமானம், பயம், குற்ற உணர்ச்சி இது மூணும் சேர்ந்து அவரை உள்ளுக்குள்ளேயே அழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கடைசியா தாங்க முடியாம அரவிந்த் தன்னோட நண்பன் விஜய் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அழுதுருக்கான். அவரு கொடுத்த தைரியத்துல தான் நிஜமான போலீஸ்ல போய் சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. இந்த வயசை கேளுங்க, 22. ஆமாங்க, பல கோடி ரூபாய கொள்ளையடிச்ச இந்த மொத்த நெட்வொர்க்குக்கும் மூளையா செயல்பட்ட மாஸ்டர் மைண்டோட வயசு வெறும் 22. ஒரு இன்ஜினியரிங் டிராப் அவுட். டார்க் வெப் ஃபோரம்ஸ்ல இருந்து இந்த மோசடி வித்தைகளை கத்துக்கிட்டு ஈஸியா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்ச ஒரு சாதாரண பையன் பின்னாடி பல நாடுகளை இணைக்கிற ஒரு மாபெரும் சைபர் கிரைம் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்கான். இத போலீஸே கொஞ்சமும் எதிர்பார்க்கல. அதிகாலை 4 மணிக்கு போலீஸ் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள சத்தமில்லாம நுழையறாங்க. உள்ள பார்த்தா அது ஒரு வீடு மாதிரியே இல்ல, ஏதோ பெரிய கார்ப்பரேட் கால் சென்டர் மாதிரி இயங்கிட்டு இருந்துச்சு. அங்க டசன் கணக்கான மலிவான ஸ்மார்ட் போன்கள், ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான பேருக்கு மெசேஜ் அனுப்புற ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர், வாடகைக்கு வாங்கப்பட்ட நூற்றுக்கணக்கான சிம் கார்டுகள், ஃபேக் பேங்க் அக்கவுண்ட்ஸ். இது எல்லாத்தை விட கொடுமை என்னன்னா, விக்டிம்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அதுக்கேத்த மாதிரி முன்னாடியே எழுதி வைக்கப்பட்ட இமோஷனல் மேனிபுலேஷன் ஸ்கிரிப்ட்ஸ் அங்க இருந்துச்சு. மக்கள் மனசோட எப்படி விளையாடணும்னா உங்களுக்கு பக்காவா சைக்கலாஜிக்கல் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இது ஏதோ ஒருத்தர் 2 பேர் பண்ற திருட்டு இல்ல, ஒரு தொழிற்சாலை மாதிரி என்கிற மாபெரும் மோசடி வலை. இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏமாறுறவங்க யாருமே முட்டாள்கள் கிடையாது. இந்த ஸ்கேமர்ஸ் எப்போதுமே மக்களோட முட்டாள்தனத்தை குறிவைக்கிறது இல்ல. அவங்க மனிதர்களின் இயல்பான உணர்ச்சிகளான பயம், நம்பிக்கை, தனிமை, பணத்தேவை, அப்புறம் பேராசை இதைத்தான் அவங்க ஒரு ஆயுதம் மாதிரி பயன்படுத்துறாங்க. அரவிந்த் முட்டாள் இல்ல, அவர் ஒரு பயங்கரமான ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ல இருந்தாரு. அந்த டெஸ்பரேஷன் அவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. இது யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். அரவிந்துக்கு அவரோட முழு பணமும் திரும்ப கிடைக்கல. ஆனா நாம இந்த வலையில விழாம இருக்கணும்னா இந்த அடிப்படை விதிகளை கண்டிப்பா கடைபிடிச்சே ஆகணும். தெரியாத நம்பர்ல இருந்து வர்ற எந்த லிங்கையும் கிளிக் பண்ணாதீங்க. ஓடிபியை யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. குறிப்பா இந்த டெலிகிராம் இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்ஸ், விஐபி டாஸ்க் அப்படின்னு சொல்ற எதையும் நம்பவே நம்பாதீங்க. தெரியாத நம்பர்ல இருந்து வீடியோ கால் வந்தா எந்த காரணத்துக்காகவும் அட்டென்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட ஒரு சின்ன தப்பு, ஒரு ரிப்ளை, ஒரு கிளிக்கு உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையே நிர்மூலமாக்கிடும். இப்போ கூட இந்த நிமிஷம் எங்கேயோ ஒரு இருட்டான அறையில பணக்கஷ்டத்துல இருக்கிற ஒருத்தரோட ஃபோன் ஸ்கிரீன் வெளிச்சமாகலாம். அதுல ஒரு தெரியாத வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கலாம். உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்தா ரிப்ளை பண்ணாம இக்னோர் பண்ற விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இந்த அதிர்ச்சிகரமான அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோட ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல இன்னும் பல முக்கியமான உண்மைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட விழிப்புணர்வு தான் உங்களுக்கான முதல் பாதுகாப்பு. பாதுகாப்பா இருங்க.